வணக்கம் நண்பர்களே. 2 பெரும் போர்கள், ஒரு ஒப்பந்தம். பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது எப்படி? கலங்க வைக்கும் வரைபடம். இது தொடர்பான விரிவான வரலாற்று தகவல்களை பார்க்கலாம் வாங்க. 1947 இருந்து பாலஸ்தீனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் ஆக்கிரமித்து வந்தது. தற்போது மீதம் இருக்கும் காசா பகுதியையும் ஜெருசலேமின் வெஸ்ட் பேங்க் பகுதியையும் கைப்பற்றும் முடிவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் தொடங்கியது உலகப் போரின் முடிவில் இருந்துதான். தற்போது இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்று அழைக்கப்படும் பகுதிகள் எல்லாம் முதல் உலகப் போருக்கு முன் உதுமானிய பேரரசு கட்டுப்பாட்டில் இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது. அப்போது இங்கு அரபு இஸ்லாமியர்கள் அதிக அளவிலும், ஜூதர்கள் கிறிஸ்தவர்கள் மிக குறைவான அளவிலும் இருந்தனர். அதன் பின்பு முதல் உலகப் போர் முடிந்ததும் உதுமானிய பேரரசு வீழ்ந்தது. வீழ்ந்த பின் இந்த பகுதி பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. அப்போதில் இருந்தே இந்த பகுதி பாலஸ்தீனம் என்றுதான் அழைக்கப்பட்டது. இந்த பகுதியை ஜூதர்கள் தங்களின் முன்னோர்கள் வாழ்ந்த பூர்வீக பூமியாக கருதினார்கள். இதனால் ஜூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கு குடியேறத் தொடங்கினார்கள். அப்போதே ஜூதர்கள் பாலஸ்தீனர்களிடையே மோதல் வலுவடைந்தது. சின்ன சின்ன நில தகராறுகள் ஏற்பட்டது. இங்கு ஒரு வகையில் ஜூதர்களின் குடியேற்றத்திற்கு பிரிட்டிஷ் மறைமுகமாக ஆதரவு அளித்துள்ளது. இதனால் பல நூறு வருடங்களாக அங்கு வசித்து வந்த இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளை இழக்க நேரிட்டது. இதைத் தொடர்ந்து 2ஆம் உலகப் போர் வந்தது. இதில் ஜூதர்கள் பல லட்சம் பேர் கொல்லப்பட்ட நிலையில் இவர்களுக்காக தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டு பாலஸ்தீனம் குறிவைக்கப்பட்டது. பாலஸ்தீனம் 1947 ஐநா மூலம் மொத்தமாக பங்கு போடப்பட்டது. ஐநாவின் திட்டப்படி பாலஸ்தீனம் அரபு மற்றும் ஜூதர்களின் கட்டுப்பாட்டில் 2 நாடாக பிரிக்கப்படும். பாலஸ்தீனம் மக்களுக்கு 50% குறைவான நிலம் ஒதுக்கப்பட்டது. ஜெருசலேம் சர்வதேச கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று ஐநா கூறியது. ஆனால் அங்கு பூர்வீகமாக இருந்த பாலஸ்தீன மக்கள் இதை ஏற்கவில்லை. தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக இதை அவர்கள் கருதினார்கள். ஆனால் ஜூதர்கள் இதை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேல் என்ற தனி நாட்டை அறிவித்தனர். பாலஸ்தீனம் இதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடன் 1948 போரிற்கு சென்றது. 1 வருடம் நடந்த போரில் இஸ்ரேல் வென்றது. இந்த போர்தான் மொத்தமாக அங்கு நிலைமையை மாற்றியது. இந்த போரில் வென்ற இஸ்ரேல் ஐநா கொடுத்ததை விட கூடுதல் நிலங்களை பாலஸ்தீனத்தில் இருந்து போருக்கு பின் அபகரித்து 70% அதிகமான நிலம் பாலஸ்தீனத்திடமிருந்து பறிபோனது. இதில் பாலஸ்தீனத்துடன் இணைந்து போரிட்ட அரபு நாடுகளான ஜோர்டன் வெஸ்ட் பேங்க் பகுதியை கைப்பற்றியது. எகிப்து காசாவை கைப்பற்றியது. எருசலேம் பகுதி இஸ்ரேல் ஜோர்டான் இடையே பங்கிடப்பட்டது. அப்போது பாலஸ்தீனம் ஆக்கிரமிப்பை தொடங்கிய இஸ்ரேல் அதன் பின் வரிசையாக தினமும் ஆக்கிரமிப்பை செய்து வந்தது. இதனால் பல லட்சம் பாலஸ்தீன மக்கள் அகதிகளாக மாறினார்கள். ஜூதர்கள் பல லட்சம் பேர் பாலஸ்தீன நிலங்கள், வீடுகளை ஆக்கிரமித்தனர். இப்படி ஆக்கிரமிப்பு செல்ல செல்ல அரபு நாடுகளும் இஸ்ரேலர்களும் இடையில் மீண்டும் மோதல் தீவிரமானது. 1967 மீண்டும் போர் மூண்டது. இந்த 2 போரிலும் இஸ்ரேல் வென்றது. இந்த 6 நாள் போரில் இஸ்ரேல் கட்டுப்பாட்டிற்குள் காசா, வெஸ்ட் பேங்க் 2 வந்தது. ஆனால் இங்கு பாலஸ்தீன மக்கள் அதிகம் இருந்தனர். இந்நிலையில் கிழக்கு எருசலேம் பகுதியை இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக தங்களுடன் இணைத்தது. 1987, 1993 மோதல் என்று வரிசையாக பல்வேறு மோதல்களில் இஸ்ரேல் பாலஸ்தீன நிலங்களை கைப்பற்றியது. அதன் பின் 1995 பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவர் ஜாசர் அரபாத் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் ரபின் இடையே 2 நாட்டு கொள்கைகளுக்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஒப்பந்தம் செய்யப்படவில்லை. 1995 செய்யப்பட்ட ஆஸ்லோ ஒப்பந்தத்தின் வெஸ்ட் பேங்க் பாலஸ்தீனத்தின் பெரும் பகுதி இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் வந்தது. பாலஸ்தீன விடுதலை PLO இருந்தாலும் ஆயுதம் தாங்கிய அமைப்பான ஹமாஸ் படையும் காசாவில் தோன்றியது. அதன் பின் 2000 தொடங்கி 2005 வரை காசாவில் ஜெருசலேமின் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது.
இதனால் 2005 காசாவில் இருந்து இஸ்ரேல் வெளியேறியது. காசா ஹமாஸ் இயக்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. ஆனால் காசாவின் அனைத்து எல்லைகளும் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. இவ்வாறு 2006 காசாவின் தேர்தலில் ஹமாஸ் படை வென்று ஆட்சியை பிடித்தது. ஆனால் இதை போட்டோ போன்ற பாலஸ்தீன அமைப்புகளே எதிர்த்தன. இதனால் காசா ஹமாஸ் கட்டுப்பாட்டிலும் வெஸ்ட் பேங்கிங் சீல் பகுதிகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மற்றும் போட்டோ அமைப்பின் கட்டுப்பாட்டிலும் வந்தது. ஆனால் வெஸ்ட் பேங்கிங் கிட்டத்தட்ட இஸ்ரேலின் மறைமுக கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. இப்போது இந்த மீதமுள்ள வெஸ்ட் பேங்கிங் பகுதியை இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக குடியிருப்புகள் மூலம் ஆக்கிரமித்து வருகிறது. மாறாக காசாவின் ஹமாஸ் படையை தாக்கி அங்கே முழுக்க எல்லைகளை அடைத்து காசாவையும் இஸ்ரேல் கட்டுப்படுத்த முயன்று வருகிறது. தற்போது நடந்து வரும் மோதலில் காசாவை மொத்தமாக கைப்பற்ற திட்டத்தில் இஸ்ரேல் உள்ளது. இங்கு காட்டப்பட்டு இருக்கும் மேப்பில் 1947 இருந்து 2020 வரை இஸ்ரேல் எப்படி பாலஸ்தீனத்தை கட்டுப்படுத்தியது என்று காட்டப்படுகிறது. இதில் ஜெருசலேம் பகுதியையும் இஸ்ரேல் தங்களின் தலைநகராக கருதுகிறது. அதே சமயம் பாலஸ்தீனம் இதை தங்களின் புனித பூமியாக கருதுகிறது. ஜெருசலேம் பகுதியை முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலின் தலைநகராக அறிவித்த பின் இந்த மோதல் மேலும் பெரிதாகியுள்ளது. தற்போது நடந்து வரும் மோதலில் காசாவில் இஸ்ரேல் தீவிர தாக்குதல் நடப்பதால் காசாவையும் ஒருவேளை இஸ்ரேல் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருமா என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. என்ன நண்பர்களே, இஸ்ரேல் பாலஸ்தீன போர்கள் பற்றி விரிவாக பார்த்திருந்தோம். தொடர்ந்தும் இன்னும் ஒரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன்.